சலோமி, அயோத்தி நிகழ்ச்சிகளை நேரலையில் ஒளிபரப்புவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அதை நீக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் சிறப்பு பூஜைகளோ அன்னதானங்களோ வழங்குவதற்கு எந்தவிதமான தடையும் விதிக்கப்படவில்லை என்றும், அவ்வாறு தடை விதிக்கப்படுவதாக கூறப்படுவது தவறான தகவல் என்றும், தவறான வதந்திகள் தகவல்களை பரப்பினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பக்தி என்பது அமைதியை சீர்குலைப்பதற்கு அல்ல என்றும், பக்தியின் பெயரால் அமைதியையும் சமூக நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நேரலை செய்வதற்கும் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அங்கு கூட்டத்தை கூட்டி அங்கு பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் வகையில் செயல்படக்கூடாது என்பதற்காகவே காவல்துறையினர் ஆங்காங்கே அனுமதி பெற வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் என்றும், தடை உத்தரவு எதுவும் இந்த நேரலை நிகழ்வுக்கோ மற்ற நிகழ்ச்சிகளுக்கோ விதிக்கப்படவில்லை என்று தமிழக அரசு தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்றும், தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்றும், தவறான வதந்திகளை பரப்பி சமூக அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்களில் எவரும் ஈடுபடக்கூடாது என்ற எச்சரிக்கையும் கண்டனத்தையும் உயர்நீதிமன்றம் விடுத்திருக்கிறது. சலோமி.